இரண்டாம் வகுப்பு மாணவர்களுக்கு வணக்கம். நம்ம இப்போ புக் பேக் 1 மார்க் தான் நம்ம பார்த்துட்டு வந்துட்டுருக்கோம். அதில் பாருங்கள், லாஸ்ட் பேஜ் உங்களுக்கு இரண்டாம் எழுத்தை நீக்கி புதிய சொல் உருவாக்குக. சரிங்களா? அதில் வந்து என்னென்னா ஆத்திச்சுடி பார்த்தோம் இல்லையா, அதுலேருந்து புக்குக்கு பின்னாடி இருக்கக்கூடிய ஒரு மதிப்பு வினாக்கள். சரிங்களா? பாருங்கள், இரண்டாம் எழுத்தை நீக்கி புதிய சொல் உருவாக்குக. சரிங்களா? இப்போ என்னென்னா உங்களுக்கு இதே மாதிரியே நம்ம ஒரு இது பார்த்தோம் இல்லையா, அதாவது குறில் எழுத்து நெடில் எழுத்துலாம் மாற்றுறதுக்கு பிக்சர் அங்கேயே கொடுத்துருப்பாங்க, படங்கள் கொடுத்துருக்காங்க. அந்த படங்கள் வைத்து நம்ம என்ன பண்ணலாம், நெடில் எழுத்துக்கள் எழுதணும். சரிங்களா? அதே மாதிரியே இது என்ன பண்ணியிருக்காங்கன்னா, இரண்டாம் எழுத்தை நீக்கிட்டோம் அப்படின்னா இங்கே இருக்கக்கூடிய படங்களில் ஒரு பெயர் அங்கே சொற்கள் வரும். சரிங்களா? பாருங்க, பஞ்சு அப்படின்றது இரண்டாம் எழுத்து என்னது, இஞ்சு. அதை எடுத்துட்டோம் அப்படின்னா இருக்கக்கூடியது என்னது, பசு. சரிங்களா? எடுத்துக்காட்டாக கொடுத்துருக்காங்க பசு. அப்போ இங்கே பாருங்கள், கீழே படத்தில் பாருங்கள் பசு கொடுத்துருக்காங்க இல்லையா, அது மாதிரி. சரிங்களா? அடுத்து இரண்டாவது பாருங்கள், ஆவணி. சரிங்களா? வா வந்து எடுத்துடுறோம், இரண்டாம் எழுத்து என்னது, வா. அதை எடுத்துட்டோம். அப்போ என்ன இருக்குது, ஆணி. பாருங்கள், இங்கே படத்தில் பாருங்கள் ஆணி கொடுத்துருக்காங்க. சரிங்களா? அடுத்தது இட்டை, சட்டை கொடுத்துருக்காங்க. அப்போ அந்த இரண்டாம் எழுத்து என்னது, இட்டு. அதை எடுத்துட்டோம் அப்படின்னா சடை. பாருங்க, சடை பாருங்க, முடி பாருங்க எவ்வளோ அலர்த்தியாக காட்டியிருக்காங்க இல்லையா, அதுதான் பின்னி இருக்கிறது சடை. சரிங்களா? அடுத்தது இல், பகல் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அப்போ இரண்டாம் எழுத்தை நீக்கிட்டோம் அப்படின்னா மீதி இருக்குது என்னது, பல். சரிங்களா? இங்கே பாருங்க சைடில் பல் கொடுத்துருக்காங்க. சரிங்களா? அடுத்தது ஐந்தாவது பாருங்க, பாடல். சரிங்களா? இல், பாடல். இரண்டாம் எழுத்தை நீக்கிட்டோம் அப்படின்னா என்ன இருக்கு, பால். பாருங்க, இங்கே டம்ளரில் பால் வைத்திருக்காங்க. சரிங்களா? பால். தவளை, தவளை அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அந்த வாவை எடுத்துட்டோம் அப்படின்னா மீதி இருக்கிறது என்னது, தலை. இங்கே பாருங்க ஒரு மூஞ்சினுடைய ஃபேஸ் கொடுத்துருக்காங்க இல்லையா, அதுதான் தலை. சரிங்களா? பஞ்சு, இரண்டாம் எழுத்தை நீக்கிட்டோம் அப்படின்னா பசு. ஆவணி, ஆணி. சட்டை, சடை. பகல், பல். பாடல், பால். தவளை, தலை. சரிங்களா? அடுத்தது பாருங்க, சொல்லுக்குள் மறைந்திருக்கும் சொல்லை கண்டுபிடித்து எழுதுக. சரிங்களா? இங்க ஒரு சொல் கொடுத்துருக்காங்க, அதிலிருந்து நிறைய சொல் வந்து நம்ம கண்டுபிடிக்கலாம். பாருங்க, பலகை அப்படின்னு ரெட்டில் கொடுத்துருக்காங்க இல்லையா, பலகை, பலகை. அப்போ அதிலிருந்து நம்ம வேறொரு சொற்களும் கண்டுபிடிக்கலாம். எப்படி கண்டுபிடிக்கலாம், கை கண்டுபிடிச்சிருக்கோம். அடுத்தது பகை அப்படி கொடுத்துருக்கோம், பல அப்படின்னு என்ன பண்ணலாம், இப்போ ஒரே ஒரு சொற்கள் வச்சு நம்ம 3 சொற்கள் கண்டுபிடிக்கிறோம். சரிங்களா? அது மாதிரி தான் சொல்லுக்குள் மறைந்திருக்கும் சொல்லை கண்டுபிடிச்சு எழுதுறோம். சரிங்களா? பலகை, அதை வந்து கை, பல, பகை, அந்த மாதிரி 3 தான் பிரிக்கலாம். சரிங்களா? அடுத்தது மேலே பாருங்க, மாமரம். சரிங்களா? மரம் அப்படின்னு கொடுத்துறாங்க. மரம் அப்படின்னு நம்ம அது சொல்லுக்குள்ள இருந்து ஒரு சொல்லை நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம். சரிங்களா? மரம். சரிங்களா? அடுத்தது வவ்வால். பாருங்க, மேலே கொடுத்துருக்காங்க வவ்வால். சரியா? அதில் சொல்லுக்குள் நம்ம என்ன சொல் கண்டுபிடிக்கிறோம், வாள். சரிங்களா? இல், வாள். கீழே பாருங்க, கண்ணாடி. சரிங்களா? டி, கண்ணாடி. இது வந்து சொற்கள் கண்டுபிடிக்கிறோம். கண் அப்படி கண்டுபிடிக்கலாம், கடி கண்டுபிடிக்கலாம். சரிங்களா? 2 சொற்கள் வந்து நம்ம கண்டுபிடிக்கலாம். சரிங்களா? அடுத்தது விண், மீன். சரிங்களா? விண் அப்படின்னு ஒரு சொற்கள் கண்டுபிடிக்கலாம், மீன் அப்படின்னு சொல்லும் ஒரு சொற்கள் கண்டுபிடிக்கலாம். சரிங்களா? இப்போ இது வந்து என்னன்னா சொல்லுக்குள்ள ஒரு சொல் மறைஞ்சிருக்கு, அதை வந்து நம்ம கண்டுபிடிச்சு எழுதணும். சரிங்களா? அடுத்தது பாருங்க, சொற்படிக்கட்டுகளை நிரப்புக. சரிங்களா? சொற்படிக்கட்டுகளை நிரப்புக. இங்கே பாருங்க, இந்த சைடில் இருக்கிறதுக்கெல்லாம் உங்களுக்கு என்ன பண்ணியிருக்காங்க, அவங்களே எழுதியிருக்காங்க. கை, அதுக்கு புகை, பலகை, மல்லிகை, தும்பிக்கை. அப்போ கைங்கிற எழுத்தை வச்சு ஒரே ஒரு எழுத்து கை. சரிங்களா? 2 எழுத்துல புகை, 3 எழுத்துல பலகை, 4 எழுத்துல மல்லிகை, 5 எழுத்துல தும்பிக்கை. சரிங்களா? இப்போ சொற்கள் வந்து அதே மாதிரி பூ, முதல் எழுத்துக்கள் வர மாதிரி பூ. அடுத்தது பூனை, 2 சொற்கள். பூட்டு 3 சொற்கள். பூச்செடி 4 சொற்கள். பூச்செண்டு அப்படின்னு 5 சொற்கள். சரிங்களா? இந்த மாதிரி கண்டுபிடிக்கணும். இங்கே பாருங்க, மை வச்சு நம்ம என்ன பண்ணணும், இரண்டாம் எழுத்தை மை வச்சு நம்ம எழுதுறோம். சரிங்களா? மை, முதல் எழுத்து மைனா கண்ணுக்கு வைக்கக்கூடிய மை. அடுத்தது இமை, இமைனாலும் அந்த துடிக்குது இல்லையா, அதுதான் இமை. ஒருமை, நம்ம ஒருமை பன்மைன்னு சொல்லுவோம் இல்லையா, அது மாதிரி ஒருமை பன்மைன்னு எழுதலாம். அடுத்தது வெண்மை எழுதலாம். இந்த மாதிரி நிறையா. சரிங்களா? அடுத்தது வா கொடுத்துருக்காங்க, முதல் எழுத்துக்களை கொண்டு வந்திருக்காங்க வா. அப்போ 2 எழுத்து சொற்கள் என்ன எழுதலாம், வாள். சரிங்களா? வாள். அடுத்தது 3 எழுத்து சொற்கள்ல வானம்.
சரிங்களா? வா நா இம் வானம். சரிங்களா? இன்னைக்கு உங்களுக்கு வீட்டு படமா இதுதான் கொடுத்துருக்கேன். சரிங்களா? பாருங்க, இரண்டாம் எழுத்தை நீக்கி புதிய சொல் உருவாக்குக ஒன்று. அடுத்தது சொல்லுக்குள் மறைந்திருக்கும் சொல்லை கண்டுபிடித்து எழுதுக ஒன்று. சொற்படிக்கட்டுகளை நிரப்புக. சரிங்களா? இதே மாதிரி நீட்டாக அழகா போட்டு எழுதணும். சரிங்களா? நன்றி.